மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. வீரப்பனுடைய தங்கை மாரியம்மாள் தற்கொலை செய்யறதுக்கு முழு முதல் காரணமே வீரப்பனுடைய அண்ணன் கூசமாதையும் தான். அவர் சிறையில இருந்து தங்கை கடிதம் எழுதுறாரு. நான் வெளியில வர்றதுக்குள்ள நீ செத்து போயிடணும், காவிரி யாத்திரை கொடுத்து செத்து போ, அல்லது விஷம் தின்னு செத்து போயிரு, இல்லைன்னா தூக்கு போட்டாவது செத்துரு, இனிமேல் வேட்டைக்கு போகக்கூடாது, நல்லபடியா இருங்க அப்படின்னு சொல்லி விட்டு போயிருக்காரு. அந்த வகையில எல்லாரையுமே சமநிலைப்படுத்தணும், சரிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல இருக்காரு. இதை வீரப்பன் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களை எல்லாம் பிடிச்சி வெளியில விட்டா நானும் வருவேன், என்ன பிடிக்கலாம் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி அவர் தவறா புரிஞ்சுக்கிறாரு. இதை வீரப்பன் தவறா புரிஞ்சுக்கிட்டாருன்னு தான் நான் சொல்றேன். வீரப்பன் செஞ்சிருக்கிற பல கொலைகளுக்கான காரணங்கள் ஓரளவு சரியா இருந்தாலும் இது முழுக்க முரண்பாடா இருக்கு. போலீஸார் சாரையா கிடக்க போனாங்க, எல்லாம் துப்பாக்கியோட போனாங்க, என்னன்னு தெரியல எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். நான் போய் விசாரிச்சு வரேன், சைக்கிள் எடுத்துட்டு போன மனுஷன் இன்னும் காணா அப்படின்னு அவர் சொல்லும் போது எங்க கூட போயிருந்த நண்பர் கேமரா பேக் கை நடுவு கீழே விடுறாரு. செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியம் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். உங்களை கூப்பிட்டதுக்கு காரணம் உங்களுக்கு என்னவென்னு தெரிஞ்சிருக்கும். வீரப்பன் அப்படின்ற தலைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது முன்னாடி எவ்வளவு பேர் இருந்தாலும் இவரும் பின்னாடி இருந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் நீங்க கூட்டினீங்க. உங்களோட பார்வை இப்போ ரிலீஸ் ஆன கூஸ் முனுசாமி வீரப்பன் இதை பத்தின உங்களோட கருத்து என்னவா இருக்கு? வீரப்பன் குறித்து ஏற்கனவே ஒரு ஆவண படம் வெளிவந்தது. அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும்தான் பண்ணாங்க. ஏன்னா வீரப்பன் அப்படிங்கிற நபரின் முழு வரலாறையும் காட்டுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. 27 வருஷம் 10 வருஷம் 93ல இருந்து 2004 வரைக்கும் அதிரடிப்படை அமைக்கப்பட்டு தேடப்பட்ட நபர். அதுக்கு முன்னால உள்ளூர் காவல்துறையால், அதுக்கு முன்னால வனத்துறையால் தேடப்பட்ட ஒரு நபர். அவரை பற்றி முழுமையா பதிவு செய்யறது சாத்தியம் இல்லை. இவங்க இப்ப சமீபத்தில் வெளிவந்திருக்க கூசை முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிறது நல்ல சிறப்பாகவே அதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஆனா சொல்ல வந்த விஷயங்கள்ல நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இவங்க சொல்றதுலேயே ஆரம்பத்தை சொல்றாங்க. அதாவது வீரப்பன் அவர் வாய் வழியாக சொன்ன கதையை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆவணப்படமா நம்ம எடுத்துக்க முடியாது, சுய புராணம் அப்படின்னு தான் இருக்கும். வீரப்பன் சொல்லி இருக்கிறது எல்லாமே சரியானதா அப்படிங்கறத நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு அவர் சரியாத்தான் சொல்லியிருக்காரு. சில விஷயங்கள்ல அவரையும் கடந்து சில உண்மைகள் இருக்கும், அதை உங்க ஆய்வுக்கு போகல. நிறைய உண்மைகள் வெளியே வரலன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, உண்மைதான். குறிப்பா வீரப்பன் அவருடைய தங்கை மாரியம்மாள் தற்கொலை செய்து கொள்றாங்க. தற்கொலைக்கு காரணம் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு வீரப்பன் நம்புறாரு, சந்தேகப்படுறாரு. அந்த சந்தேகத்தை இவங்க அப்படியே விட்டுறாங்க. அதுக்கு பின்னால பல காரணங்கள் இருந்திருக்கு. வீரப்பனுடைய தங்கை மாரியம்மாள் தற்கொலை செய்யறதுக்கு முழு முதல் காரணமே வீரப்பனுடைய அண்ணன் கூசமாதையும் தான். அவர் சிறையில இருந்து தங்கை கடிதம் எழுதுறாரு. நான் வெளியில வர்றதுக்குள்ள நீ செத்து போயிடணும், காவிரி யாத்திரை கொடுத்து செத்து போ, அல்லது விஷம் தின்னு செத்து போயிரு, இல்லைன்னா தூக்கு போட்டாவது செத்துரு அப்படின்னு பயமுறுத்தி எழுதுறாரு. இதே இவங்க ஆவணப்படுத்தவே இல்லை. முழுக்க சீனிவாஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி. எதனால காரணம் நினைக்கிறீங்க சார்? வீரப்பன் அவங்களுடைய தங்கை மாரியம்மாள் வீரப்பன் அவங்க சொந்த ஊரான கோபிநாத்தத்துல இருந்து ஒரு 24-25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களே இவங்களுடைய உறவினர் தான். ஏன்னா அந்த காலகட்டங்களில் உறவினருக்குள்ளேயே பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு எடுக்கிற மாதிரி அந்த உறவினருக்கே கொடுத்துருக்காங்க. யானை வேட்டையில் இருந்த வீரப்பன் காட்டுக்குள்ள தலைமையிலவா இருக்காரு. அடுத்தபடியா அந்த யானை வேட்டையை பின்னால் இருந்து ஊக்கப்படுத்தி அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்கறது, வக்கீல் வச்சு வழக்கு நடத்துறது, இந்த மாதிரி வேலைகளை, தந்த விற்பனை செய்யறது, இந்த மாதிரி வேலைகளை அவங்க அண்ணன் செஞ்சிட்டு இருக்காரு. அதனால அவங்க அண்ணனையும் கைது பண்றாங்க. இன்னொரு தம்பி அர்ஜுனன், அவரும் யானை வேட்டையில் இருக்காரு, கொலைகள்லையும் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காரு. அதனால அவரையும் கைது பண்ணிடுறாங்க. இந்த 3 பேர் வீரப்ப காட்டுக்குள்ள இருக்காரு, 2 பேர் சிறையில் இருக்காங்க. மாரியம்மாளுடைய கணவனும் யானை வேட்டையில் ஈடுபட்டார். அவரும் வழக்குள்ள உள்ள இருக்காரு. இந்த சூழல்ல மாரியம்மாள் 4 குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. எல்லா ஊர்லயுமே பெண்களுக்கு பொதுவா பாதுகாப்பு அப்படிங்கிறது கணவன் வீட்டை விட பிறந்த வீட்டுல தான் பாதுகாப்பு இருக்கு. அந்த அடிப்படையில இந்த பொண்ணு கணவன் வீட்டுல இருக்கிறதுக்கான சூழல் இல்லாதனால தாய் வீட்டுக்கு வர்றாங்க. தாய் வீட்லயும் குடும்பத்துல யாரும் இல்லை அப்படிங்கும்போது அங்கிருந்து ஒரு வாடகை வீட்டுல தங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வீரப்பனுக்கு எதிரான நடவடிக்கைகளை கர்நாடக காவல்துறை ரொம்ப கடுமையா கையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சூழல்ல மாரியம்மாளுக்கு பொருளாதார ரீதியான உதவிகள், வேலை தர்றது, சாப்பாட்டுக்கு மற்றதுக்கெல்லாம் உதவி செய்யறதுக்கு உள்ளூர் மக்கள் பயப்படுறாங்க அவங்களுடைய சொந்தக்காரரோட.
இந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது அதனுடைய தலைமை பொறுப்பில் வரக்கூடிய டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் இவர் மிக மிக யோக்கியமான ஒரு காந்தியவாதியை தான் வந்திருக்கார். அந்த வனத்துறையை நேசித்த காவல்துறை அதிகாரிகளில் இப்போ முதன்மையானவர். கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வனத்துறை அலுவலகங்கள்ல சீனிவாசருடைய போட்டோ இருக்கு. எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆமா, ஒட்டுமொத்த கர்நாடகம் முழுவதும் இருக்கு. அதே மாதிரி தேசிய அளவில் வனம் காப்பதற்காக போராடி உயிர் நீத்த தியாகிகள் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி இந்திய அளவில் கொண்டாடுவாங்க. அந்த நிகழ்வை கர்நாடகாவில் தான் முதல் நடத்திருக்காரு. முதல்ல அந்த இடத்துல தான் நடத்துறாரு. அந்த மாதிரி காடுகளை அவ்வளவு தூரம் நேசிருக்காரு. நான் இந்த நூல் வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் இந்த நூல் எழுதுறதுக்காக டிசிஎஃப் ஸ்ரீனிவாசை பற்றி ஆய்வு நடத்தும் போது அவர் கைது செய்யப்பட்ட பல யானை வேட்டைக்காரங்களை நான் சந்திச்சேன். நேர்ல போய் சந்திச்சேன். ஆமா, நான் சந்திச்சேன். இன்னும் கொஞ்சம் பேர் உயிரோடு இருக்காங்க. இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னோட ஒருத்தரை சந்திச்சேன். கெஞ்சான் ஒருத்தரை பார்த்தேன். எல்லாமே சொல்றது என்ன பிடிச்சாரு, கைரேகை வாங்கினாரு, போட்டோ எடுத்தாரு, 15 நாள் வச்சிருந்தாரு, விசாரிச்சாரு. எங்க யானை தந்து வைப்பீங்க, எப்படி யானையை கொள்வீங்க, எந்தெந்த மாதிரி சூழல்ல போவீங்க, எப்படி பதுங்கி வேட்டையாடுவீங்கிறது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இனிமேல் யானை வேட்டைக்கு போகக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. ஏற்கனவே மேல 4 கேஸ் இருக்கு. 4 கேஸையும் நடத்தி முடிச்சுக்க. உனக்கு வாழ்வதற்கு ஏற்ற மாற்று வழிகள் வேண்டுமானால் நான் செஞ்சு தர்றேன். உனக்கே விவசாய நிலம் இருக்கு, ஆடு மாடு இருக்கு, மேய்ச்சி பழச்சிக்க. இல்லைன்னா நான் லோன் தர்றேன், மாடு வாங்கிக்க, ஆடு வாங்கிக்க. அல்லது உங்க ஊர்ல இருக்கிற பெரிய மாட்டுப்பட்டிக்காரங்கிட்ட மாடு மேய்க்கிறேன்னு நான் வேலை செய்துறேன். உழைச்சி சாப்பிடு, காட்டில் இருக்கிற விலங்குகளை கொல்லக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையோட எல்லாருமே விடுதலை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த 84 காலகட்டத்திலிருந்து 90 காலகட்டம் வரைக்கும் பெரும்பாலான யானை வேட்டைக்காரர்களை பிடிச்சி அவங்களுடைய தரவுகளை எல்லாம் பதிவு பண்ணிட்டு விட்டுறாரு. இதுதான் நடந்திருக்காரு. விதிவிலக்காக வீரப்பனுடைய அண்ணனை மட்டும் கைது செய்யறாரு. கைது செஞ்சு அதை இவர் கைது செய்யல, வேற ஒரு இடத்துல தமிழ்நாடு வனத்துறை அதிகாரி சிதம்பரத்தை ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கிறதுக்கான அடிப்படை காரணமே இந்த 5 பேர், வீரப்பனுடைய அண்ணன் கூசமாதையன், தாவு நாயக், முனியன், டிபி பெருமாள், குழந்தை பையன், அது சேத்துக்குடி கோவிந்தனுடைய அண்ணன் குழந்தை பையன், இவங்க 5 பேரையும் கொண்டு போய் வச்சு விசாரிச்சுட்டு இருக்காரு. விசாரிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுடைய குடும்பத்தார் இவங்களுடைய குடும்பத்தார் பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஹைபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடுறாங்க. ஓகே, இவங்க சைட்ல இருந்து இந்த பெட்டிஷன் போடுறாங்க. வனத்துறையினர் பிடிச்சிட்டு போனவங்க 1.5 மாசம் ஆச்சு காணோம் அப்படின்ட்டு. அந்த சூழல்ல இவர் நேரடியாக அவங்களை விடுதலையும் செய்ய முடியாது. அப்படி இவரே வழக்கு போட்டாருன்னா இவர் குற்றவாளியாக வேண்டிய ஒரு சூழல் வரும். இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அந்த காலகட்டத்தில் வீரப்பன் குழுவினருக்கு, வீரப்பன் குடும்பத்தினருக்கு நெருங்கிய ஆதரவாளராக இருந்தவர் ராஜு கவுடாங்கிற ஒரு எம்எல்ஏ. அவர் இதை பற்றி சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவார். டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் சாமராஜநகர் வனக்கோட்டத்தினுடைய வன அலுவலர். வீரப்பன் இருக்கிறது கொள்ளைகால் வனக்கோட்டம். எல்லை தாண்டி இந்த எல்லைக்குள்ள அவர் எப்படி கைது பண்ணலாம், அது உள்ளூர் போலீஸாருக்கும் உள்ளூர் வனத்துறையினருக்கும் தெரியாம எப்படி கைது பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சிக்கல் வரும்போது டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் பணம் வாங்குவதற்காக இங்க கைது பண்ண மாதிரி ஒரு தோற்றம் வருது. அதை விட இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் என்ன, அந்த காலகட்டத்தில் சாமராஜநகர் டிஎஸ்பி காவல்துறை துணை கண்காணிப்பாளராக இருந்தவர் எம்ஆர் புஜார் அப்படிங்கிற ஒருத்தர். அவரும் இளைஞர், அப்பதான் டைரக்டர் டிஎஸ்பி வந்திருக்காரு. சீனிவாஸ் மேல இருந்த ஈடுபாடு, இவர் காடுகளை பாதுகாக்கிறதுக்காகவும் விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக எவ்வளவு இன்வால்வோட இருக்காருன்னு தெரிஞ்சதுனால அவர் தன்னுடைய டிஎஸ்பி பணியவே ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இவரோட சுத்தறதே அதிகமா வச்சிருக்காரு. ஓகே, அந்த தொழில் விட்டு பாத்துட்டு இருக்காரு. ஆமா, இரவு நேரம் முழுவதும் யானை வேட்டைக்காரங்களை பிடிக்கிறது, தூக்கிட்டு போறது, விசாரிக்கிறது, இந்த மாதிரி பல வேலைகள் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அவரும் இந்த வழக்குல மாட்டிடுறாரு, ஹைவேஸ் கார்பஸ்ல மாட்டிடுறாரு. அவரும் எல்லை தாண்டி வந்திருக்காரு. இந்த 2 பேருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய சிக்கல்னால வீரப்பனுடைய அண்ணன் உட்பட அந்த 5 பேரையும் தமிழ்நாடு வனத்துறையில், அதே காலகட்டத்தில் தமிழ்நாடு வனத்துறையில் ரேஞ்சர் சிதம்பரம் ஒருத்தர் இருக்காரு. இவரும் சீனிவாசனை போலவே, டிசிஎஃப் ஸ்ரீனிவாசை போலவே மனநிலை உள்ளவர், காடுகளை பாதுகாக்கணுங்கிற அக்கறை உள்ளவர். இவர்கிட்ட ஒப்படைச்சு உங்களுடைய எல்லையில வீரப்பனுடைய அண்ணன் கைது பண்ணதான் முடிச்சிருங்கன்றாங்க. அதே மாதிரி முடிச்சிடறாங்க. முடிச்சுட்டு சென்னை பெங்களூர் உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில நாங்க கூட்டிட்டு அடிப்படை தகவலை விசாரிச்சுட்டு அவங்களை விட்டுட்டோம். ஊருக்கு போனவங்க மீண்டும் யானை வேட்டைக்காக காட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வகையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சத்தியமங்கலம் வனக்கோட்டம் தாளவாடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் இவங்க வேட்டையாடிட்டு இருந்தாங்க. இவங்களை 5 பேரையும் நாங்கள் கைது பண்ணணும்னு தமிழ்நாடு வனத்துறையினர் கைது பண்ணி சத்தியமங்கலம் கிளை சிறையில் வச்சிருக்காங்க. நாங்க அவங்களை கைது பண்ண முடியல, சட்டவிரோத காவல் வைக்கலன்னு சொல்லி கொடுத்துறாரு. இந்த ஒரு வழக்கு மட்டும்தான் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் பதிவு செய்ததாக இருக்கு. இதே காலகட்டத்தில் வீரப்பன் கூட இருந்த நல்லூர் மாதையன்,
பெரிய பொறிக்காரர் வீட்டு சின்ன தம்பி, இவங்க 2 பேரும் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் பிடிச்சி போயிருக்காரு, விசாரிச்சிருக்காரு. அவங்களையும் நான் சந்திச்சு பேசினேன். 10 நாள் 15 நாள் 20 நாள் வச்சிருந்தாரு, விசாரிச்சாரு, எல்லாம் பதிவு பண்ணாரு. ரேகையும் வாங்கியிருந்தாரு, கைரேகை போட்டோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, அது எம்ஓபி தரவுகள்னு சொல்லுவாங்க. வனத்துறையினுடைய பதிவுகள்ல எம்ஓபி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து பேசிக் இது எடுப்பாங்களோ. ஆமா, அடிப்படை தரவுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய நெட்வொர்க்கு பூரா ஒரு 2 பக்கம் 3 பக்கத்துக்கு எல்லாமே டைப் பண்ணி பேப்பரா என்க்ளோஸ் பண்ணிட்டு இவங்களை கொண்டு விட்டுறாங்க. அதுவும் சொந்த ஊர்ல கைது செய்த இடத்துலயே கொண்டு வந்து விட்டு போயிருக்காரு. ஓகே, இனிமேல் வேட்டைக்கு போகக்கூடாது, நல்லபடியா இருங்க அப்படின்னு சொல்லி விட்டு போயிருக்காரு. அந்த வகையில எல்லாரையுமே சமநிலைப்படுத்தணும், சரிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல இருந்திருக்காரு. இதை வீரப்பன் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களை எல்லாம் பிடிச்சி வெளியில விட்டா நானும் வருவேன், என்ன பிடிக்கலாம் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி அவர் தவறா புரிஞ்சுக்கிறாரு. இதை வீரப்பன் தவறா புரிஞ்சுக்கிட்டாருன்னு தான் நான் சொல்றேன். வீரப்பன் செஞ்சிருக்கிற பல கொலைகளுக்கான காரணங்கள் ஓரளவு சரியா இருந்தாலும் இது வந்து முழுக்க முரண்பாடா இருக்கு. இந்த ஆவணத்தொடரிலும் இதை இவங்க முழுமையா பதிவு பண்ணல. ஓகே, முழுமையா வீரப்பன் சொன்ன அடிப்படையில டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் கெட்டவர் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போயிட்டாங்க. இந்த எண்ணத்தில் இருந்ததுனால்தானே என்னவோ கர்நாடக வனத்துறை சார்பா இந்த நிகழ்வோடு தொடர்ந்து இதுல பேசியிருக்க வேண்டிய பல அதிகாரிகள் பேசாம போயிட்டாங்க. அந்த ஒரு குறை இதுல இருக்கு. இன்னொன்னு ஆவணப்படம் அப்படிங்கும்போது அந்த ஆவணப்படம் ஒரு நிகழ்வை நேரில் பார்த்த அல்லது அனுபவித்த அல்லது பக்கத்தில் இருந்த செயல்படுத்திய நபர்களுடைய பதிவுகள் தான் மிக முக்கியம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா வீரப்பன் கூட வாழ்ந்தது அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு, அந்த காடுகளை ஒட்டிய பகுதியில் வந்து 3-4 பேர் வராங்க. அதை தவிர எங்கோ இருக்கின்ற பலர் தான் இதுல கருத்து சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு வகையில பார்த்தோம்னா வீரப்பனை புகழ்ந்து பேசக்கூடிய கருத்துக்களா தான் இருக்கு. அவர் செஞ்சிருக்கிற சில விஷயங்களை வந்து சரியா இருக்கலாம், சிலதுல தவறா இருக்கலாம். அது நடுநிலையோட பார்க்கணும். அந்த மாதிரி என்ன காரணம் இருக்கு சார்? அவங்க கூட இருந்தவங்களை வச்சு எடுத்துருந்தா இன்னும் வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும். எதனால எடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? தெரியல, இவங்களுக்கு அதை பற்றி கதைக்களம் தெரியல. கதைக்களம் தெரியல. நான் எடுத்து கொடுத்திருந்த 9 மணி நேர வீடியோ, அந்த வீடியோவில் எதெல்லாம் மையப்படுத்தப்பட்டிருந்ததோ அதை வச்சுதான் இவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கான காரணம் வீரப்பனை உயர்வாக காட்டி அவருடைய புகழை பரப்பு, மக்கள் மத்தியில் அவர் இருக்கிற அந்த செல்வாக்கை வியாபாரத்துக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல அதை பயன்படுத்திருக்கான தவிர இது வரலாற்று பதிவுகள்லாம் கிடையாது. இது ஒரு வியாபாரமா தான் பாக்குறீங்க? முழுக்க முழுக்க வியாபாரம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒளிப்பதிவு பண்ணிருக்கீங்க கரெக்டுங்களா? ஆமா, வீடியோவும் எடுத்திருக்கீங்க, அதே டைம்ல புகைப்படமும் எடுக்கிறது. இப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த விஷயம் பெரிய சவாலா இருந்துச்சு அந்த டைம்ல? ரெண்டுமே பெரிய சவால் தான். ஏன்னா வீரப்பன் 1996 மார்ச் மாதம் முதல் வாரத்துல எனக்கு ஒரு தகவல் அனுப்புறாரு. நாங்க இப்ப தாளவாடி மலைப்பகுதியில் தங்கியிருக்கோம், நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கான சூழல். அலைபேசியும் அந்த டைம்ல இல்ல, லேண்ட்லைன் போனே ப்ராப்பரா இருக்காது. லேண்ட்லைன் போனு 5 வருஷத்துக்கு பிறகுதான் கிடைக்கும். இன்னைக்கு பதிவு பண்ணி பணம் கட்டிங்கன்னா 4 வருஷம் 5 வருஷத்துக்கு தான் கிடைக்கும். அந்த மாதிரியான சூழல். அந்த காலகட்டத்தில் எனக்கு தகவல் எப்படி சார் உங்களுக்கு? ஆள் தான் வரும். ஆள் வந்து இப்ப இவங்க தான் வீரப்பனோட ஆள்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுடைய தோற்றம், அவங்க பேச்சு, அவங்க வந்திருக்கிற சூழலை பார்க்கும்போது அதை சரியா அனுமானிக்க முடியும். அது என்னால் அனுமானிக்க முடியும். அந்த வகையில 2 பேர் வராங்க. 2 பேர் வந்து என்ன பாக்குறாங்க, முதல்ல ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு அப்படியே தேனி சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு போறேன். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட வைக்கிறேன். அப்படி பேசிட்டு நீங்க எங்க இருக்கிறீங்க, வீரப்பன் எப்போ வந்தாரு, எப்படி சந்திச்சாரு, இதையெல்லாம் நம்ம பேசும்போது அவங்க போய் பேசுறாங்களா உண்மையா அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு 100% என்னால கணிச்சிட முடியும். அப்போ ஒரு ஆடியோ கேசட் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அந்த ஆடியோ கேசட்ல ஆமா நீ வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா ரொம்ப நாளா, அதுக்கான சூழல் இப்போ அமைஞ்சிருக்கு. இவங்களோட நான் அவங்க சொல்லக்கூடிய நாள்ல நீங்க இந்த பகுதிக்கு வந்துருங்க, நம்ம போகலாம் அப்படிங்கிறாரு. சரி, அதை நான் கேட்டு நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, தாளவாடியிலிருந்து கொங்கல்லிங்கிற ஒரு ஊர், அது ஒரு 17-18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அந்த ஊருக்கு போற வழியில திகுநாரை அப்படிங்கிற ஒரு காட்டுப்பகுதி இருக்கு. அந்த இடத்துல இவருடைய விவசாய நிலம் இருக்கிறதா சொல்றாரு. இந்த வழி, அந்த கொங்கல்லி போற வழியில போயிட்டு திரும்ப தான் வரணும். அதுக்கு மேல தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான ஊர்கள் கிடையாது. திகுநாரை அந்த ஊர்லயும் ஒரு அதிரடிப்படை முகாம் இருக்கு, அடுத்த கொங்கல்லிலையும் ஒரு அதிரடிப்படை முகாம் இருக்கு. இந்த 2 இடத்துலயும் முகாம் இருக்கு. அந்த 2 முகாமினுடைய வீரர்கள் இந்த வழியா போயிட்டு இருப்பாங்க. இந்த வழியா பேருந்து போக்குவரத்து ரொம்ப குறைவு. இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் போனதும் கிடையாது. அதனால சரி, இந்த மலைப்பகுதியில் போய் நம்ம எப்படி நேர்காணல் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசி முடிவெடுத்து என்னுடைய அப்போ ஆத்தூரில் இருக்கக்கூடிய தினகரன் நண்பர் சேகர், அவரும் நானும் தான் 2 முறை அந்த இடத்தையெல்லாம் போய் பார்த்துட்டு இந்த இடத்துல போய் எடுக்கிறதுக்கான திட்டத்துக்கு வர்றோம். அந்த காலகட்டங்களில் வீடியோ கேமரா இருக்கு, அதுக்கான மைக் கிடையாது. ஓப்பன் மைக்ல தான் எடுக்கணும். அதாவது கேமரா இருக்கிற மைக்ல மட்டும் தான் எடுத்தாகணும். இன்னொன்னு, அந்த காலகட்டங்களில் ட்ரைபேடுங்கிறது கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் கிடையாது. ஆமா,
தோல் தான் வச்சு எடுக்கணும். திருமண நிகழ்வு எல்லாமே தோல் தான் வச்சு எடுத்து. சராசரியா எவ்வளவு வெயிட் இருக்கும் சார் அது? அப்போ வந்து M3000 அப்படிங்கிற ஒரு பானாசோனிக் கம்பெனியோட கேமரா. அது வந்து 4 கிலோ 800 கிராம் வித்தவுட் பேட்டரி. ஓகே. பேட்டரி போட்டா இன்னொரு 1 கிலோ கூட வரும். ஆனா அந்த பேட்டரி 50 நிமிடம் தான் சார்ஜ் வரும். கண்டினியூ ரெக்கார்டிங்ல வச்சீங்கன்னா 1 மணி நேரம் வரும். காடு பகுதியில சார்ஜ் கூட போய் போட முடியாது, குறைஞ்சிரும். அதாவது வெப்ப பகுதியில் இருக்கும்போது சார்ஜ் கொஞ்சம் கூட இருக்கும். குளிர்பகுதிக்கு போகும்போது பேட்டரியினுடைய சார்ஜ் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 10 பேட்டரி எடுத்துட்டு போகணும். அது சாத்தியம் இல்லை. அப்போ ஆல்டர்னேட்டிவா என்னுடைய நண்பர்கள் மூலமா இதுக்கு கிட்டாச்சி அப்படிங்கிற ஒரு பெரிய பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி போட்டோம்னா ஒரு 3-3.5 மணி நேரம் வரைக்கும் அந்த ஒரு பேட்டரி எடுக்கலாம். அதாவது ஆன் பண்ணிட்டு ஒரு 3 hours 3.5 hours கண்டிப்பா எடுக்கலாம். அந்த பேட்டரி ஒரு 3 பேட்டரி வாங்கிட்டா இந்த 3 பேட்டரியுமே 15 கிலோ வரும். ஒரு பேட்டரி 4 கிலோ எடைக்கும் கூட வரக்கூடியது. இது ஒரு தனிப்பை. அந்த கேமராவும் தூக்கிட்டு, கேமரா ஒரு 20 கிலோ தூக்கிட்டு போயிருக்கீங்களா? 20. இது இல்லாம ஸ்டில் கேமரா. ஸ்டில் கேமராவுக்கான ஃபிளாஷ், அதுக்கு எக்ஸ்ட்ரா ஜூம், அதுக்கு அடிஷனலா பேட்டரி, பிலிம் ரோல், 5 வீடியோ கேசட்டு, இதோடு சேர்ந்து இருக்கிற மற்ற இன்னும் சில உபகரணங்களா வரும். பேட்டரி அடாப்டர், ஒரு அடாப்டர் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா எதிர்பாராத ஏதாவது நடந்துடும். அப்ப இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு அடாப்டர், ஆமா சேஃப்டிக்காக. இந்த மாதிரி ஹெட் கிளீனர், காட்டுக்குள்ள போய் அதை குப்பை அடிச்சு வீடியோ ரெக்கார்டிங்ல பிரச்சனை வந்துட்டுன்னா நம்ம துடைக்க முடியாது. அதுக்கான ஹெட் கிளீனர் ஆயின்மெண்ட், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு போகணும். இவ்வளவு விஷயங்களை எடுக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா 5 பை வந்தது மொத்தமா சேர்த்து. எனக்கு தேவையான கொஞ்சம் பிஸ்கட்டு, மற்றபடி இது எனக்கு தேவையான உடைகள் 5 பை. 5 பை 2 பை கையில, 2 பை தோல்ல, முதுகுல ஒரு பை. இந்த நிலையில தான் நான் எடுத்துட்டு போறேன். ஒரே ஆள் முதல் முறை நான் போகும்போது ஒரே ஆள் எடுத்துட்டு போறேன். எனக்கு அது 2 பேர் வந்ததுதான் சொன்னீங்களா. ஒருத்தர் மேல இருக்கிற விவசாய நிலத்தினுடைய சொந்தக்காரர், அவர் வீட்டுக்கு தான் நாங்க போறோம். இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு என்ன கூட்டி போகக்கூடிய ஒரு வழிகாட்டி, தங்கராஜ் அப்படின்ற ஒரு அவர் கூட இருக்காரு. ஆனா அவர் வந்து ஊனமுற்றோர், போலியோ நோயால் பாதிக்கப்பட்டு இந்த குதியங்கால் தூக்கி இருக்கு, விந்தியம் தான் பாரு. அதனால என்னுடைய உடைகள் இருக்கிற அந்த பையன் மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். மீதி 4 பைய நான் தான் தூக்கிட்டு போறேன். முதல் முறை நாங்க போகும்போது அந்த திட்டம் ஃபெயிலியர். காரணம், நாங்க ஒரு 9 மணிக்கு மேலதான் அந்த வீட்டுக்கு போக முடியும். சரி. மெயின் ரோட்ல இருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிறகு அவங்களுடைய வீடு இருக்கிற வயல் இருக்கு. அந்த வயல்ல இருந்து இந்த ரோடு வரைக்கும் இடையில ஒரு 10 வீடுகள், 10 வயல் இருக்கு. இந்த வயல்கள் இருக்கிற வீடுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல கட்டியிருப்பாங்க. இவங்களுடைய பார்வைக்கு சத்தம் போட்டா கேட்கிற அளவுக்கான தூரத்துல இந்த வீடுகள் இருக்கிற பகுதியினுடைய இடைப்பட்ட பகுதி இருக்குல்ல, இதுல மட்டும்தான் நம்ம நடந்து போக முடியும். அந்த வீடுகளுக்கு பின்பக்கம் இருக்கிற பகுதியில் போனோம்னா அந்த பகுதியில காட்டுப்பணிகள் விளைநிலங்களை நாசப்படுத்துவதற்காக பேட்டரி வச்சு கரண்ட் கொடுப்பாங்க, அல்லது நேரடியா மின்சாரத்தை லைன்ல ஹெச்டி லைன்ல போட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. அடிபட்டு செத்து போயிடும். பகுதியில போகவே முடியாது. ஆமா, ரொம்ப சிக்கல் தான். அப்ப இந்த இடைப்பட்ட பகுதியிலேயே போறதுன்னா அந்த நபர் என் கூட வர தங்கராஜ் ஏற்கனவே அந்த பகுதிக்கு போனவர், அவர் ஓரளவுக்கு அறிமுகம் இருக்கு. அவரோட நம்ம போனோம்னா ஒன்றும் பெருசா பிரச்சனை இருக்காது. அந்த காலகட்டங்கள்ல இந்த நேரங்கள்ல எல்லாம் சொந்தக்காரர் வீட்டுக்கு யாரும் பெருசா போக மாட்டாங்க. அதிகபட்சமா செத்து போன தகவல் ஏதாவது இருந்தா மட்டும்தான் அந்த இரவு நேரங்களை கொண்டு போவாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி இரவு நேரத்துல போறதா செய்திக்கு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு செட்டப் இருக்கு. இதை தாண்டி நம்ம அந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, அது யதார்த்தமா நம்ம யோசிச்சோம். காவல்துறையோ மற்றவங்களோ வனத்துறையோ நம்மளை இதில் எதுக்காக போறேன்னு கேட்டா கூட சொல்றதுக்கான ஒரு வழியா நாங்க போன கார்ல, நான் குடியிருக்கிற சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல நிறைய விதை நிறுவனங்கள் இருக்கு. சரி. இன்னைக்கு இந்தியாவில் ஃபேமஸான ராசி சீட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு, பாரதி சீட்ஸ், பாரதி அக்ரோ, இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இருக்கு. இவங்க எல்லாமே தக்காளி, கத்திரி, மக்காச்சோளம், பருத்தி விதைகளை உற்பத்தி பண்ணி விற்பனை செய்வாங்க. அவங்களுடைய நிறுவனங்கள்ல இருந்து கொஞ்சம் விதையெல்லாம் வாங்கிட்டோம், அதுக்கான நோட்டீஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இந்த விதை விற்பனைக்காக நாங்க போறோம். கம்பெனியினுடைய விளம்பரம். சரி, இந்த போற வழியில யாராச்சும் உங்க பேக் திறந்து செக்கிங் அதெல்லாம் கட்டாயம் இருக்கு. ஏன்னா நான் போற வழியில சத்தியமங்கலத்துக்கு அடுத்தது பண்ணாரி 10வது கிலோமீட்டர், பண்ணாரில இருந்து 16 கிலோமீட்டர்ல திம்மம், இந்த 2 இடத்துல அதிரடிப்படை முகாம் இருக்கு. திம்மத்துக்கு அடுத்து 5வது கிலோமீட்டர் ஆசனூர், அங்கும் ஒரு அதிரடிப்படை முகாம். அடுத்த 6வது கிலோமீட்டர்ல புளிஞ்சூர், அங்கும் ஒரு அதிரடிப்படை முகாம். தாளவாடியில் ஒரு அதிரடிப்படை முகாம். இந்த அத்தனை முகாம்ல இருக்கிற வீரர்களும் உளவுத்துறையும் ஒவ்வொரு பஸ்லயும் ஏறுவாங்க, அந்த பஸ்ல பயணிப்பாங்க. மாறுபட்ட புதுசா அந்த பகுதிக்கு வித்தியாசமான தோட்டத்தில் இருக்கிற ஆளா தான் கீழே கூட்டிட்டு போயிடுவாங்க, விசாரிப்பாங்க. ஒரு நாள் இருந்தாலுமே விசாரிக்க. ஆமா, அதே மாதிரி இன்னொன்னு, நம்ம போகக்கூடிய கார்ல போறோம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் அந்த ரோட்ல பெருசா யாரும் கார் போகாது. அப்படியே கார் போனாலும்
அந்த காரில் 4 பேர் 5 பேர் போவாங்க. நாங்கள் போகிற காரில் நானும் என்னோட சேகரும் பஸ்ஸில் போகிறோம். மீதி 2 பேர் தான் காரில் வர்றாங்க. மீதி 2 பேர் உட்கார கடை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அதிரடிப்படை வீரர்கள் வருவாங்க. நாங்களும் மேலே வரோன்னு சொல்லுவாங்க, அடுத்த கேம்புக்கு வரோன்னு சொல்லுவாங்க. போகிற வழியில் இவங்க நோண்டுவாங்க, எதுக்காக வந்தீங்க, என்ன, எங்கே போகிறீங்க, யாரை பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு. நம்ம பொய்யான தகவலை சொல்ல முடியாது. பெரும்பாலும் சரியான தகவலை சொன்னா தான் பிரச்சனை எல்லாம் போக முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, மேலே தாளவாடி பகுதியில் இந்த கம்பெனியினுடைய விதை வியாபாரத்துக்கு போகிறோம் அப்படின்னா யாருக்கு சந்தேகம் வராது. அது அடுத்த கட்டமாக இவன் வந்து விதைகளை பற்றி கேட்க மாட்டா, கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெரியும். இந்த அடிப்படையில் நாங்கள் மேலே போகிறோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம போயிடுறோம். எதிர்பார்த்த அளவுக்கு இது பிரச்சனை இல்லை. நாங்கள் அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே நாங்கள் போய் சேரும்போது இரவு 9-9:15 மணி ஆயிடுது. நான் அந்த காட்டுப்பகுதியில் பழனிசாமி அப்படிங்கிற அவருடைய வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகும்போது தூரத்தில் அங்கே வந்து அதிகமாக அந்த காட்டுப்பண்ணியினுடைய தொல்லை இல்லாமல் இருப்பதற்காக அந்த விவசாயிகள் எல்லாமே செண்டு மல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு பூ இருக்கு, துளுக்கமல்லி சொல்லுவாங்க. அந்த பூ தான் பயிரிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது கசப்பு தன்மையுடையது, மனம் பெருசா இருக்காது, அது சென்ட் எடுக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. அதனால அந்த செடியை திங்கிறதுக்கு மானோ காட்டுப்பண்ணியோ யானையோ வராது. அதனால அவங்க சுதந்திரமா அந்த பயிர்களை அதிகமாக பயிரிட்டு வச்சிருப்பாங்க. அந்த பூந்தோட்டத்துக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு. போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எதிர்த்த வீடு, அந்த வீட்டினுடைய வெளித்திண்ணில அரிக்கோன் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. இது கிராம பகுதியில இருக்கிற ஒரு வழக்கமான நடைமுறை. என்ன, பெரும்பாலும் காத்து காலங்கள்ல கொஞ்சம் கிராமத்துல காற்று அதிகமா இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல வீட்டுக்கு உள்ளதான் அரிக்கோன் விளக்கு வைப்பாங்க. அல்லது கதவனுடைய நிலவு இருக்கு இல்லையா, அந்த நிலவு மேல வச்சிருப்பாங்க. உள்ளேயும் வெளிச்சம் வேணும், வெளியில வெளிச்சம் வேணும், அந்த நிலவு மேல வைப்பாங்க. ஆனா இது முற்றிலும் மாறுதான், முற்றிலும் மாற்றமா திண்ணையில வச்சிருக்காங்க. புதுசா இருந்துச்சு. ஆமா, திண்ணையில வச்சிருக்காங்கன்னா அதுக்கு அடிப்படை என்ன, இந்த வீட்டுக்கு நீ வேகமா உள்ள வந்துடாத அப்படின்னு சொல்றதுதான் பொருள். ஓ, அதோட அர்த்தம் அதுதான். அதான் காரணம். என்ன, நம்ம போறது ரகசியம். சரி, ரகசியமான ஒரு ஆள் அங்க வர்றாரு அப்படின்னா விளக்கு வீட்டுக்கு உள்ள இருக்கணும். ஆமா, வெளியே வச்சிருக்காங்க. விளக்கு உள்ள இருந்ததுன்னா நம்ம வீட்டினுடைய கதவுக்கு பக்கமாக போற நிலை வரைக்கும் வெளியில இருந்து பாக்குற யாருக்குமே நம்ம உருவம் தெரியாது. நம்ம வேகமா வீட்டுக்குள்ள போயிடலாம், அல்லது வாசல்ல உட்காந்து பேசிட்டுலாம். ஆனா வாசல்ல இருக்கும்போது வாசல்ல வச்சிருக்காங்கன்னா யார் போறாங்கிறது தூரத்துல இருந்து பாக்குறது தெரிஞ்சிருந்துரும். இது நம்ம உணர்ந்துக்கணும். இது ஏதோ ஒரு சந்தேகத்தெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்ப நான் வெளித்து நிலத்தை விளக்கு வச்சிருந்தோன்னே கூட வந்திருந்த நண்பர்கிட்ட சொன்னேன், பேக்கெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு அவர் வச்சிருந்த பை இப்ப இந்த இடத்துல மாறிடுது, கொஞ்சம் எனக்கு வெயிட் அதிகமா இருந்ததுனால நான் என்னுடைய ஸ்டில் கேமரா கிட்ட அவர்கிட்ட கொடுத்துட்டேன். சரி, அவர் கையில வச்சிருந்தாரு. ஆனா தங்கராஜ் வெளித்திண்ணில விளக்கு பொருத்தி வச்சிருக்காங்க அம்மா, வீட்டுல யாரா இருக்காங்க அப்படின்னு. ஒரு பேர ஒரு பையன், ஒரு 10 வயசு பையன், பழனிசாமி, அவங்க வீட்டுக்காரமா 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னாரு. ஒரு 2 நிமிஷம் நின்று பாக்குறோம். மக்கள் நடமாட்டமே இல்லை, நாய் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா நாய் இல்லை அந்த வீட்டுல. ஆனா விளக்கு மட்டும் எரிச்சிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது, நம்மள வர வேணாம்னு சொல்லி தான் வச்சிருக்காங்கிறது புரிஞ்சுது. அதனால நீங்க மட்டும் போங்க, நான் அந்த இடத்துக்கு வர சரியா இருக்காது, போங்க என்னன்னு பார்த்துட்டு வாங்க, சரி அதுக்கப்புறம் நான் வரேன்ட்டு நான் உட்காந்துக்கிட்டேன். அந்த அந்த தோட்டம், அந்த செண்டு மல்லி தோட்டத்துலேயே உட்காந்துட்டு இவர் அனுப்புறேன். இவர் போகும்போது நான் எதிர்பார்த்த மாதிரியே அந்த வீட்டுக்கு முன்னால ஒரு 20க்கு 20 அந்த ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருக்கிற ஒரு வாசலை அடுத்து ஒரு தண்ணி தொட்டி பக்கத்துல ஒரு 3-4 வாழை மரம். அந்த வாழை மரத்துக்கு அடியில் அந்த வீட்டுக்காரமா உட்காந்துருக்காங்க. இவர் அந்த வாழை மரத்து வழியை உள்ள நுழைஞ்சோன்னே நிறுத்திட்டாங்க. ஐயோ, நீங்க வந்துடக்கூடாதுன்னு தான் விளக்க பொருத்தி வெளித்திண்ணில வச்சிருந்தேன், வந்துட்டீங்க இங்க அப்படி என்னன்னு கேட்குறாரு. கேட்கும்போது சாயங்காலம் 6 மணி 6:30 மணி இருக்கும், இருட்டுற நேரம். திகனார காட்டுல இருந்து போலீஸார் சாரையா கிடக்க போனாங்க, எல்லாம் துப்பாக்கியோட போனாங்க, என்னன்னு தெரியலன்னு எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். நான் போய் விசாரிச்சுட்டு வரேன்னு சைக்கிள் எடுத்துட்டு போன மனுஷன் இன்னும் காணா அப்படின்னு அவர் சொல்லும் போது என் கூட போயிருந்த நண்பர் கேமரா பேக் கை நடுவு கீழே விடுறாரு. விட்டவர் திரும்பி அது கொஞ்சம் ஜக்கி ஆயித்தானே வருவாரு, அப்படி அலறி அடிச்சு ஒடியாந்துட்டு இருக்காரு. வரும்போதே போலீஸ் ஓடுங்கன்னாரு. எனக்கு இந்த விவரம் தெரியாது. நான் அங்கதான் உட்கார்ந்துருக்காங்க, ஆயுதத்தோட போலீஸ் உட்கார்ந்துருப்பாங்க போல இருக்குன்னு நான் பயத்துல ஒடியாறேன். பொருளா எடுத்துட்டு ஓடுறீங்க? ஆமா, 4 பையன் தூக்கிட்டு தான் வரேன். தூக்கிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கு பிறகு அந்த தோட்டத்தை கடந்து அடுத்த இன்னொரு தோட்டம், அது வாழை தோட்டம் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள போனா எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிடும். பழனிசாமி நில்லியா, முதல்ல நில்லு, எங்கே போய் அடிபட்டு செத்துற போற, கரண்ட் வேற விட்டுருக்கா சொல்றாங்க, நில்லு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் மூச்சு வாங்கிட்டு சொல்றாரு. மூச்சு வாங்கிட்டு ஒரு பாட்டில் சரக்கு வாங்கி வச்சிருந்தாரு, அதை கொஞ்சம் அப்படியே வாயில ஊத்திட்டு போலீஸ் இருக்கதான் அந்த அம்மா சொல்லிச்சு அப்படின்னு. சரி, இன்னும் இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இதுல இன்னொரு பெரிய சிக்கல்னா, நாங்க போய் கார்ல இருந்து இறங்கிட்டோம் இல்லையா, இந்த கார் அந்த இடத்துல நிக்க முடியாது. அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு அங்க ஏதாவது ஒரு 1 மணி நேரம் அவங்க நேரத்தை வீணாக்க முடிஞ்சா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு 10 மணிக்கு மேலதான் கார் வரும். அந்த நேரம் வரைக்கும் நாங்கள் அந்த ரோட்ல வந்து உட்கார்ந்துருக்கும் போது எதனால போலீஸ் வந்து என்னங்கிறத அனுமானிக்க முடியல. திரும்ப நாங்க ரிட்டர்ன் கிளம்பி வந்தோம். கிளம்பி வந்ததுக்கு பிறகு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் மீண்டும் அந்த பழனிசாமி தங்கராஜ் 2 பேர் வராங்க.
அப்போ ஒரு வீரப்பன் சொல்லி அனுப்பியிருக்காரு. இது வழக்கமா திகனாரை அதிரடிப்படை முகாமில் இருந்து அதிரடிப்படை வீரர்கள் ஒரு 15 பேர் 20 பேர் புறப்பட்டு எதிர்பக்கம் இருக்கிற கோடிபுரம் முகாமுக்கு போவாங்க. கோடிபுரத்தில் இருக்கிற ஒரு டீம் இந்த பக்கம் போவாங்க. இது காட்டுக்குள்ள வழக்கமா நடக்கிறதா. இதை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை. நீங்க வந்த அன்னைக்கு இரவு பேபி வீரப்பன் அந்த வீட்டுக்கு முன்னாலதான் உட்கார்ந்துருந்தான். ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து அந்த வீட்டுக்கார மாட்ட பார்த்து பேசிட்டு திரும்பி போயிட்டதை பார்த்துட்டு ஏதோ பிரச்சனை நடந்ததுன்னு நான் வந்து அந்த மாட்டை கேட்கும்போது நீங்களும் வந்துட்டீங்க, அவங்களும் வந்துட்டு நான் இந்த மாதிரி சொன்னதுனால ஓடிட்டாங்க, போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னது இவன் புரிஞ்சுக்கிட்டு, நீ கொண்டு வந்திருந்த கேமராவை நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம், பையோட எடுத்துட்டு வந்துட்டோம், அதனால நீ பயப்பட தேவையில்லை, அடுத்த முறை நீ இன்னொரு நாள் அது வரைக்கும் அவங்க கிட்ட தான் இருக்கு, நீ மேல வா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்லியிருந்தது புதன், அடுத்து வரக்கூடிய புதன் அல்லது வெள்ளி, அப்படி ஒரு 2 டேட் சொல்லி விடுறாங்க. புதன்கிழமை என்னால போக முடியல, அப்புறம் அடுத்த வெள்ளி அப்படிங்கிற அந்த 2வது தவணையில் நான் போயிட்டேன். இந்த முறை போகும்போது ஏன்னா ஏற்கனவே போயிட்டு நம்ம சிக்கலாயிட்டோம் இல்லையா. இன்னொன்னு காட்டுக்குள்ள போய் ஒரு தனி நபராக நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறது ரொம்ப சிரமம். அதுவும் வெயிட் அந்த வெயிட்டை கூட நம்ம எடுத்துக்கலாம். வீரப்பனை பார்த்துட்டு அவங்க அந்த லக்கேஜோட எடுத்துக்குவாங்க. நம்மளுடைய செயல்பாடுகள் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனைனாலோ அல்லது ஒரு கேள்விகளை மாற்றி கேட்கறதோ இல்ல எமர்ஜென்சிக்கு ஏதோ ஒரு ஆலோசனைக்கு ஒரு ஆள் நல்லா வேணும். அதனால நிருபர் சேகரை வாங்கன்னு கூப்பிடுறேன். ஏன்னா அவர் என்னை விட மூத்தவர், நல்ல அனுபவம் உள்ளவர். வார பத்திரிகைக்காரனோட தினசரி பத்திரிகைக்காரனுக்கு கேள்வி கேட்கறதனுடைய தொடர்பு அதிகமா இருக்கும். அதனால நீங்க வாங்க நிருபர் போலாம் அப்படிங்கிற. அப்ப இந்த சுப்பு நிருபர் இப்ப இருக்கார் இல்லையா, இவர் கூட வந்திருக்காரு. இவரை கூட கூட்டிட்டு வந்தே ஒரு பெரிய சிக்கல் என்ன பாத்தீங்கன்னா, இந்த சுப்பு யாருங்கிறத சொல்லிடணும். இந்த சுப்பு அப்படிங்கிறவரு சேலம் மாவட்டம் பெரிய தண்டா அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற நாக்கன் தண்டா அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். 93ல நான் வீரப்பனை பார்க்க போகும்போது என்னை காட்டுக்குள்ள கூட்டி போனது இந்த சுப்புடைய சித்தப்பாவும் அண்ணன், அவர் பேரும் சுப்பன். இந்த 2 பேர் தான் கூட்டி போறாங்க. சுப்பன் இந்த பேர் சுப்பிரமணியன் அவங்க பேர் இருக்கும். அங்க இருக்கிற ஊர் மக்கள் வழக்கத்துல அவர் சுப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பெரிய சுப்பன் சின்ன சுப்பன், பெரிய சுப்பன் என்ன உள்ள கூட்டி போறாரு. அதுக்கான ஏற்பாடுகளை சின்ன பொண்ணான் செஞ்சு விடுறாரு. அப்போ வந்து இந்த சின்ன சுப்பன் வரல இல்ல, இருக்காரு. இவர் வந்து அப்ப அந்த ஊர்ல கருங்கல் குவாரியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு நாங்க அந்த காட்டுக்குள்ள போறது தகவல்களை இவர் ஒரு நாள் அனுமானிச்சுட்டு இவரும் நான் எங்க அண்ணன் கூட வரேன்ட்டு வந்தார். வந்து ஒரு 4 நாள் நாங்க காட்டுக்குள்ள இருக்கும்போது இவர் அங்க கூட இருந்தார். எனக்கு அப்போ ஒரு உதவிதான், வெளி உலகத்தை சேர்ந்த ஒருத்தர் நம்ம இருக்கிறது நல்ல விஷயம் தான். இவரை கூட்டி போயிருந்தேன். நாங்க 93 பேட்டியை முடிச்சுட்டு நான் ஊருக்கு வந்து இந்த பேட்டியெல்லாம் செய்தியெல்லாம் வெளியில வந்த அந்த காலகட்டத்துல பாலாறு பாம்பு பிளாஸ்ட் நடந்துருது. அடுத்ததான் தமிழ்நாடு அதிரடிப்படை ஒரு பெரிய டீம் போடுது. அந்த அதிரடிப்படை வந்து இந்த பகுதி கிராமங்கள் எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இந்த நாயக்கன் தண்டாவை சேர்ந்த சிலர் அடிக்கடி காட்டுக்குள்ள போயிட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவல் தெரியுது. அவங்கள ஒவ்வொருத்தரா பிடிச்சி விசாரிக்கும் போது சுப்புவும் காட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்காரு, 3 முறை போயிட்டு வந்திருக்காருன்னு தெரியுது. போலீஸினுடைய விசாரணையில ஒரு முறை பத்திரிகையாளரோட போயிருக்காரு. இன்னும் 2 முறை அவர் எதுக்கு போனாரு, ஆளை தூக்குன்னு தேடுறாங்க. தேடும்போது இவர் கொஞ்சம் இந்த கருங்கல் குவாரி வேலையா வெளியில போனதில்ல. இவங்க அண்ணன் ராம்ஜி அப்படிங்கிற ஒருத்தரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த ராம்ஜியோட இந்த ஆவணத்தொடர்ல பேசியிருப்பார். அவர் வந்து வீரப்பனை காட்டுன்னு என்ன அடிச்சாங்க, சித்திரவதை பண்ணாங்க. அவங்க வீரப்பனை காட்டுன்னு அடிக்கல, சுப்பு எங்க இருக்கான்னு எடுத்து அடிச்சாங்க. அவர் மேல துடிச்சிட்டு போனாங்க. இப்ப இந்த சுப்புவை போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எனக்கு குளத்தூர் மணி என்ன போன் பண்றாரு. நான் சென்னையில் இருக்கேன், தமிழ் எங்க இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சென்னையில் இருக்கேன்னா அப்படிங்கிறேன். நான் போன் பண்றேன். அப்புறம் அவர் சொல்றாரு, நம்ம போயிட்டு வந்த நாக்கிருந்தாவில் கிட்டத்தட்ட ஒரு 15 பேரை எஸ்டிஎஃப் தூக்கிட்டு போயிட்டாங்க. தமிழ்நாடு தூக்கிட்டு போயிருக்காங்க, கர்நாடகா தூக்கிட்டு போயிருக்காங்க. சுப்பு அவங்க அண்ணனையும் போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஹைபிஎஸ் கார்பஸ் போடுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம அட்வொகேட் துரைசாமி தான் போடுறாரு. இளங்கோவுக்கு அதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் அனுப்பிட்டு அந்த ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. நான் நாளைக்கு சென்னை வர்றேன். இந்த பையன் சுப்பனை எங்கேயாவது கொஞ்சம் நாளைக்கு தலைமுறையாக வச்சிருந்தீங்கன்னா வசதியா இருக்கும். சின்ன பையன் பிடிச்சாங்கன்னா எதிர்காலமே எல்லாம் போயிடும். ஏற்கனவே பிடிச்சிட்டு போன ஒரு 5-6 பேரை என்கவுண்டர்ல போட்டாங்க. அந்த ஒரு இது வருது, இவனை எங்கேயா கொண்டு போய் வச்சிருக்காங்கிறாரு. அப்ப எனக்கு தெரிஞ்சவர் ஆத்தூர்ல இருக்கிற தினகரன் சேகர், அவர்கிட்ட சுப்பை கொண்டு வந்து விடுறேன். அன்றிலிருந்து இருந்து இவர் தலைமறைவு தான். அந்த ஒரு விஷயம்னாலதான் தலைமறைவா இருக்காரு. ஆமா, தலைமறைவா இருக்காரு. அதுக்கு பிறகு குளத்தூர் மணி என்ன ஹைபிஎஸ் கார்பஸ் ஒரு 14 பேர் மேல போடுறாரு. அந்த 14 பேரையும் அந்த 14 பேர் மேல போட்ட ஹைபிஎஸ் கார்பஸ்ல ஒரு 12 பேரை பர்கூர் காவல் நிலைய எல்லையில வீரப்பனுக்கு ஆயுதங்கள் உணவுப் பொருட்கள் கொண்டு போனதா கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஸ்டேஷன், அதாவது இவர் சொன்னது குளத்தூர் போலீசார் பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொல்றாரு. நீதிமன்றத்துல அவங்க கொடுத்த அறிக்கையில பர்கூர் போலீசார் கைது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் உண்மையான வழக்கா இல்ல வந்துட்டு போடணும்னு போட்டிருக்காங்க? இல்ல, ஒரு விஷயம் என்னன்னா, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்ச ஒரு தவறு, நான் இப்ப சென்னையில ஒரு பொருளை திருடிட்டு போயிடுவேன், என்ன சேலத்துல வந்து பிடிப்பாங்க.
சேலத்துலயும் வழக்கு போட முடியாது, சென்னையில வழக்கு போட முடியாது. அதுக்கான சாட்சிகள் எல்லாம் இருக்கிறது விழுப்புரமா இருக்கும். அப்ப சம்மந்தமே இல்லாம ஒரு விழுப்புரத்துல நபர். வாகன சோதனை நடத்திட்டு இருந்தோம். அப்ப இந்த நபர் வந்தாரு, பைக்கை குறுக்காட்டி விசாரிக்கும் போது முன்னுக்கு பின் முரணா பேசினாரு. காவல் நிலையத்துல கொண்டு போய் விசாரிக்கும் போது சென்னையில திருடுன இவருங்கிறத ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கேச போட்டுருவாங்க. இதுதான், இது பொய் வழக்கு. ஓகே, வழக்கு பொய், ஆனால் குற்றம் செய்தது உண்மை. உண்மை. ஆனா எங்க என்ன அது நடந்தது அந்த அது சூழல் மட்டும் மாறு. அது வழக்கை அவங்க பலமா நடத்துறதுக்கு, தண்டனை வாங்கி தர்றதுக்கு, அல்லது ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்கான ஒரு சில திட்டமிடல்கள் செய்வாங்க. அந்த மாதிரி இந்த ஹைபிஸ் கார்பஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக சரி. இந்த வழக்கு போட்டு முடிச்சுறாங்க. இந்த சுப்பனுடைய அண்ணன் ராம்ஜி அப்படிங்கிறவரை கஞ்சா வைத்திருந்ததாக பெண்ணாகரம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தருமபுரி கிளை சிறையில் அடைச்சிடறாங்க. அங்கிருந்து ஒரு கடிதம் போடுறாரு. கடிதம் போட்டு என்ன மாதிரி இந்த கேஸ்ல வச்சிருக்காங்க. அப்புறம் வக்கீல வச்சு அவர் பெயில் எடுத்துறோம். அவர் தான் இதில் சொல்லியிருப்பார், வீரப்பனை கேட்டு என்ன அடிச்சாங்கன்ட்டு. உண்மையில் அவர் வீரப்பனை கேட்டு போலீசார் பிடித்து அடிக்கவில்லை. எதிர்ப்படை உன் தம்பி சுப்பா எங்க இருக்கான்னு கேட்டு தான் அடிச்சாங்க. அந்த சித்தலாம் நடந்திருக்கு. அதை கொஞ்சம் மாத்திருப்பாங்க.